அஷ்டமி நாள் துர்க்கை அருளை பெறும் ரகசியம். ஒரு நாள் மட்டுமே உங்களுக்கு துர்க்கையின் அருள் முழுமையாக கிட்டும் என்றால் அந்த நாள் தான் அஷ்டமி. இந்த நாள்ல சில விஷயங்கள் செய்தால் உங்க வாழ்க்கை மாற்றமடையும் என்று பழமையான சிவ தந்திரங்கள் சொல்லுது. பழைய காலத்துல ஒரு முனிவர் விச்ராமர் என்றவர் துர்க்கை தேவியை தினமும் வழிபட்டார். ஒரு நாள் அவர் சொன்னார், அம்மா, நான் உன்னை தினமும் தியானிக்கிறேன், ஆனால் ஆசீர்வாதம் தரும் நேரம் எதுன்னு தெரியல. அப்பொழுது துர்க்கை அம்மன் புன்னகைத்தாள். விச்ராமா, பிறை வளர்ந்த 8ஆம் நாள், அதுதான் அஷ்டமி. அந்த நாளில் நீ ஒரு தீபம் ஏற்றி என் நாமம் சொன்னால் உன் சிந்தனையும் சூழலையும் மாற்றிடுவேன் என்றாள். அந்த நாளிலிருந்து அவர் ஒவ்வொரு அஷ்டமிலும் தீபம் ஏற்றி ஓம் தும் துர்காயே நமக என 108 முறை சொல்லி வந்தார். அவரின் வாழ்க்கையில் நிதானமாக சக்தி, அமைதி, நம்பிக்கை வளர்ந்தது. இது ஒருவரின் கதை மட்டும் அல்ல, அஷ்டமி நாளின் சக்தி எல்லோருக்கும் ஒன்று. துர்க்கை அம்மன் அந்நாளில் தன் சக்தியை உலகம் முழுவதும் பரப்புவாள். மாலை நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி துர்க்கை அல்லது சிவபெருமானை தியானிக்கவும். ஓம் தும் துர்காயே நமக என 9 அல்லது 108 முறை சொல்லுங்க. ஒரு சிறிய நெய் தீபம் விட்டு நுழைவு வாயில் வையுங்க. இது வீட்டை தீய சக்திகளிலிருந்து காக்கும் என்று கூறப்படுது. கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்க. அஷ்டமி நாள் நம்பிக்கை நம்முள் எழும் நாள். அந்த ஒளியை உங்களுக்குள்ள ஏற்றுங்கள். அப்போது துர்க்கை அருள் உங்கள் வாழ்க்கையில் ஒளி வீசும். துர்க்கை அருள் உங்களை சுற்றி இருக்கட்டும். மேலும் ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி.